ஆனா நம்ம இந்த ரட்சகன், கருப்பு ரட்சகனை 10 நிமிஷத்துல பேசி முடிக்க முடியாது. எழுச்சி தமிழ் எழுதிய அமைப்பாய் திரளுவோம் அப்படின்ற புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கின்றேன். இந்த களப்பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும், ஒரு வீரியத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் எனக்கு நோக்கம். அப்படின்னு தோல் எழுதியிருந்தாரு. அப்புறம் படித்தேன். எனக்கு நிறைய மன உளைச்சல்லாம் இருக்கு. என்னடா அரசியல் இருக்கிற ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல, தோழர்கள்லாம் ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதல்வரை சந்தித்து மனு கொடுத்தார், எங்கள் தலைவரும் கொடுத்தார். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் அதற்கான எந்த வகையான முயற்சியும் எடுக்கவில்லை. நமது தோழருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அம்பேத்கரை கொண்டாடுற புத்தகத்தின் உள்ள, அயோத்திதாச பண்டிதரை கொண்டு வருகிற புத்தகத்தின் உள்ளே, ரெட்டமலை சீனிவாசனை கொண்டு வருகிற புத்தகத்தின் உள்ளே, ஏன் தந்தை பெரியாரை கூட கொண்டு வருகிறார், மார்க்ஸை கூட கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிய ஒரு கட்சி இல்லாம களத்தில் போய் போராடக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு கள போராளி என்று நான் நம்புகிறேன். அதை உண்மையும் கூட மதுரையில் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். பிரச்சனைனாலே நான் துபாய்க்கே போனேன் 95ல். போயிட்டு 5 வருஷம் வரல, 2000 திருப்பி இங்கே வந்தேன். அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒடுக்கமாக இருப்பார்கள், நேர்மையாக இருப்பார்கள், கனிவோடு இருப்பார்கள், அதே நேரத்தில் அறிவாளியாக இருப்பார்கள். இந்த தலைவர் சொல்லுவாரு, எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும், எதிரிகளையும் அரசியல்படுத்த வேண்டும் என்று. அது அப்படியே தத்துவமாக அந்த கதையில் பதிவு செய்திருக்கிறார். அறநெறி போற்று, ஆதிக்கம் தவிர், இனநலம் உயர்த்து, ஈகம் செய், உரிமையை வென்றெடு, ஊழலை வீழ்த்து, எளிமையை கடைபிடி, ஏழ்மையை அகற்று என்று தலித் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய இளைஞர்களுக்கு ஒரு அறம் சார்ந்த அரசியலை அமைப்பாக்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் எழுச்சி தமிழர் அவருடைய பொற்கரங்களால் கடந்த ஆண்டில் கடைசி வாரத்தில் விடுதலை சிறுத்தையில் உருவான மதுரை மண்ணில் தலைவரால் வெளியிடப்பட்டது. மாபெரும் அறிஞர் பெருமக்களெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கினார்கள். அதை பற்றி மதுரையே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மட்டுமல்ல, தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு நடந்தேறியது. அந்த வரிசையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அறிமுக விழாவாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தோழி அவர்கள் 10 நிமிஷத்துக்குள்ள பேச விட்டாங்க. அதனால நம்ம எல்லா பேரும் பேர சொன்னாலே 10 நிமிஷம் ஆகிடும். சரிங்களா? நேரடியாக இந்த நிகழ்விற்கு மைய புள்ளியாக தமிழகத்தின் விளிம்பு நிலை மக்களின் ஒரு வெளிச்சமாக வார்த்தையால் சொல்ல முடியவில்லை, வார்த்தை எனக்கு இல்லை, எழுத்துக்கள் எல்லாமே இயங்க வேண்டும், எழுத்துக்களும் சொற்களும் செயலாக மாற வேண்டும். அந்த வகையில் நிகழ்காலத்தில் அரசியல் எழுச்சி தமிழுக்கு அடுத்தபடியாக சமூக கட்டமைப்பிலும் சமூக பிரச்சனையிலும் தட்டி கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு வணக்கம் சொன்னாலே எல்லா பேருக்கும் சொல்ல மாதிரி எங்க இயக்குனர் வேற உட்கார்ந்து இருக்கிறாரு, முக்கியமான இயக்குனர். அவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஆளுமைகளுக்கு மீண்டும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம்பிகளுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தோழர்களே, 10 நிமிஷம் முடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம இந்த ரட்சகன், கருப்பு ரட்சகனை 10 நிமிஷத்துல பேசி முடிக்க முடியாது. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். நான் எழுச்சி தமிழ் எழுதிய அமைப்பாய் திரளுவோம் அப்படின்ற புத்தகத்தை முழுமையாக படித்திருக்கின்றேன். எங்க தோழர் கூட உட்கார்ந்துருக்காரு, பின்னாடி ப்ரொஃபசர் அமைதியா உட்கார்ந்துருக்கிறாரு. முழுமையாக அதை படித்திருக்கின்றேன். நான் படித்த 2 புத்தகம் தான். ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தர்மமும், புத்தா இஸ் தம்மா, அதை முழுமையாக படித்திருக்கின்றேன். எழுச்சி தமிழரின் அமைப்பாய் திரளும் முழுமையாக படித்திருக்கிறேன்.
மற்ற புத்தகம்னா அப்படி எப்படி அட்டையை பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது, அது மாதிரி சில பேர் சொல்லுவாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் 37 தொகுப்பு நீ படிச்சிருக்க தலைவரே சொல்லுவார் சில நேரங்களில். அப்படிலாம் படிக்கவில்லை. அதற்கு அடுத்தபடியாக அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும், முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் 496 பக்கங்களையும் படித்து முடித்திருக்கிறேன். அந்த வகையில் எங்க தலைவரே என்னை பாராட்டினார். என்னப்பா படிச்சியாப்பா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க, அந்த புத்தகத்தை நானும் அதே மாதிரி சும்மா அப்படியே ஆரம்பத்தில் பார்ப்போம், முன்னுரைய அப்படியே பின்னாடி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சா, அந்த முன்னுரையை ஆரம்பிச்சதுமே அதிலேயே அவர் தோழர் எழுதியிருப்பார். அந்த முன்னுரையிலேயே பதிவு செய்திருப்பார். இந்த என்னுடைய புத்தகம் இந்த களப்பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும், ஒரு வீரியத்தை கொடுக்க வேண்டும், அதுதான் எனது நோக்கம் அப்படின்ற தோழர் எழுதியிருந்தாரு. அப்புறம் படித்தேன். சரி, சராசரியா எல்லாம் கதை மாதிரியே வருது. இருக்கிற ஹீரோவுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க, அப்படியே போய்கிட்டு இருக்கு ஏதோ விஷயம் அப்படின்னு பார்த்தா, நான் உண்மையில் சொல்லுகிறேன் தோழர்களே, ஒரு எழுத்து ஒரு மனிதனை ஒரு நேர்முக சிந்தனைக்கு கொண்டு செல்ல வேண்டும், நம்மளை இயங்க வைக்க வேண்டும். நான் நேரடியாக என்னை வைத்து பேசுகிறேன். எனக்கு நிறைய மன உளைச்சல்லாம் இருக்கு. என்னடா அந்த அரசியல் இருக்கிற ஒன்றும் பெருசா சாதிக்க முடியல, தோழர்கள் ஆணவ படுகொலைகளை தடுக்க வேண்டும் என்று சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழக முதல்வரை சந்தித்து மனு கொடுத்தார், எங்கள் தலைவர் கொடுத்தார். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் அதற்கான எந்த வகையான முயற்சியும் எடுக்கவில்லை. ஆணையத்தை உருவாக்குகிறோம் என்று சொல்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். தங்கை கௌசல்யா அவர்கள் கூட சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட பெண்மகள் சொல்கிறார். இது மாதிரி பல பிரச்சனையை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நமது புத்தகத்தை படிக்கும் பொழுது, நமது தோழருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு வெளிச்சம் பிறக்கிறது. என்ன நுணுக்கமான ஓப்பனா பேசக்கூடியவங்க சங்கத்தமிழர், மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த புத்தகத்தை படிக்கவில்லை என்றாலும் கூட நிச்சயமாக நீங்கள் படிப்பீர்கள் நான் சொன்ன பிறகு. அது என்ன அவர் சொல்றாருன்னா, நீ என்ன சமூகத்தை சார்ந்த மக்கள் எனக்கு தெரியல, ஒரு நாட்டில் ஒரு கலாச்சாரத்தில் ரொம்ப கீழ் நிலையில் இருக்கின்ற விளிம்பு நிலை மக்களை என்ன நினைப்பாங்க, யாரா அவங்க தானே தெரியாதா அப்படின்னு, அது தொடர்ந்து தலைமுறையாக உருவாக்கப்பட்ட ஒரு மனநிலை, பொது புத்தி. ஆனா இந்த புத்தகத்துல அவர் நான் என்னத்தை சொல்றது, அப்படியே அவரு அம்பேத்கரை கொண்டாடுற புத்தகத்தின் உள்ள, அயோத்திதாச பண்டிதரை கொண்டு வருகிறார் புத்தகத்தின் உள்ளே, ரெட்டமலை சீனிவாசனை கொண்டு வருகிறார் புத்தகத்தின் உள்ளே, ஏன் தந்தை பெரியாரை கூட கொண்டு வருகிறார், மார்க்ஸை கூட கொண்டு வருகிறார். அவ்வளவுக்கு அந்த புத்தகத்தின் உள்ளே மறைமுகமாக தனது வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை, தான் கற்ற கருத்துக்களை, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிய ஒரு கட்சி இல்லாம களத்தில் போய் போராடக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு கள போராளி என்று நான் நம்புகிறேன். அதை உண்மையும் கூட எங்க தலைவர் மதுரை பேசும்போது சொல்லிப்பாரு, நுணுக்கமா சொல்லிப்பாரு, எப்படி இதெல்லாம் செய்யுது. நான் மதுரை தானே, எனக்கு தெரியும் மதுரையில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். பிரச்சனைனாலதான் நான் துபாய்க்கே போனேன் 95ல, போயிட்டு 5 வருஷம் வரல, 2000 திருப்பி இங்க வந்தேன். அப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இங்கெல்லாம் அப்படி இல்ல. இந்த திருவள்ளூர்ல தோழர் இருக்கிறாரு, அங்க தலித்துகள் அடக்குமுறை செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்குவாங்க. எவ்வளவு உண்மை தெரியல, ஆனா அந்த ஏரியால அவ்வளவு சிக்கல். ஆனா இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்யறாரு, தலித்து நான் சொல்ற வார்த்தைகளை நான் சொல்லுவது நல்லதாக இருக்காது. அதாவது அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒடுக்கமாக இருப்பார்கள், நேர்மையாக இருப்பார்கள், கனிவோடு இருப்பார்கள், அதே நேரத்தில் அறிவாளியாக இருப்பார்கள். நான் சும்மா வார்த்தையா சொல்லிட்டு போறேன். அதை அவங்க ஒரு கேரக்டரா கொண்டு போறாங்க. அந்த ஹீரோவுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, அம்மா இறந்து போயிருது. கடைசியில பார்த்தா அது ஒரு பெரிய மாபெரும் போராளி, நாகப்பண்ணி ஒரு போராளி கொலை செய்யப்படுகிறார். அதை தவிர அந்த கேரக்டர்ல வருகின்ற மரிய நாயகன் என்று எண்ணுகிறேன், அவருடைய பேர் மரிய நாயகன். அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கதையில் இருக்கிற வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, படிக்கிறார், படிச்சு முன்னேறாரு, முன்னேறிட்டு அந்த மருத்துவ துறையில் ஆளுமையாக செயல்படுகிறார். அது எவ்வளவு ஒரு யதார்த்தமான கருத்துங்க, பிராக்டிகலா சொல்றாரு. சும்மா அந்த பிராக்டிகலா நீங்க பாத்தீங்கன்னா, நான் என்ன ஒரு சார்ந்து பேச தப்பா இருக்காதீங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். மீண்டும் நீ பாருங்க, நிகழ்காலத்தில் அரசியலை பாருங்க. அரசியலில் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்றால் எங்கள் தலைவர், நம்ம தலைவர் எழுச்சி பெறுகிறார்.
ஆளுமைனா ஒரு கருத்து மட்டுமல்ல செயலில். அதே மாதிரி கமிஷனர் தலைவர் பாருங்க, அண்ணன் செல்வம் சண்முகம் அவர்கள், தோழர் சண்முகம். அதே நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் பாருங்க, காங்கிரஸ் எப்படி இருந்தால் மாநில தலைவர் பாருங்க, செயல்பாடு இருக்குல்ல. தேசிய லெவலில் காங்கிரஸ் தலைவர் யார்? அதெல்லாம் நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இயக்குநரோட ஒரே படம் தான் எடுத்தார் தோழர். இன்னைக்கு தமிழ்நாடே அவங்க திரும்பி பார்த்து கொண்டு இருக்கிறது. அடுத்து என்ன படம்? அவர் நம்ம தோழர் இன்னைக்கு தம்பி ரஞ்சித் இருக்கிறாங்க. நாங்க இசைஞானி இளையராஜா வர்றாரு இந்த கதையில. இந்த கதைக்குள்ள நீங்க படிச்சீங்கன்னா இசைஞானி வர்றாரு. அப்ப அவ்வளவுக்கு அந்த கதைக்குள்ள ஒவ்வொன்றையும் அவர் உணர்ந்து எனக்கு களத்துக்கு போறாருல. எங்க எல்லாரும் கூட சொன்னாரு, என்ன புத்தகம் சூப்பரா இருக்கு தோழர் அப்படின்னு. இல்ல தோழர், அவர் சும்மா கதை எழுதக்கூடிய ஆள் இல்ல, களத்துல போய் நிற்கக்கூடிய ஆளு. ஆனா அவருக்கு எல்லாமே தெரியும். களத்துல இருக்கிற சிக்கல் மிக பெரிய கலவரமா இருந்தது. ஒரு மாநிலம் தலைவரையே போய் தெரியுறாங்க. ஆனா அந்த கதையில கொண்டு இருக்கும். அந்த கதையில நான் ஃபுல்லா கதையை பத்தி சொன்னா நான் உணர்ச்சி வீசப்பட்டிருவேன். அப்புறம் அது நல்லா இருக்காது. அந்த கதையில கடைசியில உண்மையிலே தோழர், உண்மையிலே மகிழ்ச்சி தோழர். அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த ஹீரோ தான் கடைசியா ஒரு அமைப்பை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பண்புக்கு வரணும். அதான் கதை. ஆனா அவர் வராம ஒரு பெண் மகளை அவர் நியமிப்பார். அந்த பெண் மகளை நியமித்தது மட்டுமல்ல, அதுக்கடுத்த முக்கியமானது பொன்னி என்ற ஒரு கேரக்டர் வருதுங்க. கோவிந்தன் என்ற ஒரு சாதி வெறியன். அவனுக்கு எப்படி தண்டனை கிடைக்கிறது கதையிலே சிறப்பாக பண்ணிருப்பாரு. அடிச்சவன் கொலை பண்ணல, அவனை சாணியை ஊத்தி அதை ஊத்தி இதை ஊத்தி பெட்ரோலை ஊத்தி இழிவுபடுத்தி விடுகிறார்கள். அவனுக்கு தவறு செய்திருக்கிறான். அவனுடைய மகள் கடைசியில கிளைமேக்ஸ்ல கதையை முடிக்கிறதா ட்விஸ்ட். வரல பார்த்தா தோழர் படமா நீங்க நினைக்கிறேன். கிளைமேக்ஸ்ல யாருமே எதிர்பார்க்கல அந்த கதையில. அந்த சாதி வெறி கொண்ட அந்த பெண்மகளுடைய மகள், சாதி வெறியினுடைய மகள் பொன்னி, அந்த பெண்ணு அந்த கலந்துக்கிறது, இந்த நிகழ்ச்சி கலந்துட்டு என்னை சேர்த்துருங்க. அது ஒரு அட்வொகேட் சேர்த்தோட முடிச்சிருக்கா பெருசு இல்ல, அதுக்கு அடுத்து வைக்கிறாருங்க அவரு. நான் பார்த்தேன், உங்கள்கிட்ட நான் சாரின்னு சொல்லிட்டு போனாங்க இங்க வந்தேன். ஆனா மரிய நாயகன் அந்த பேசிய பேச்சுல நான் உங்களோடு இணைந்து செயல்பட ஆசைப்படுகிறேன். இந்த தலைவர் சொல்லுவாரு, எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும், எதிரிகளையும் அரசியல்படுத்த வேண்டும் என்று. அது அப்படியே தத்துவமாக அந்த கதையில் பதிவு செய்திருக்கிறார். நான் கிறிஸ்துவன் அல்ல, நமக்கு கிறிஸ்துவத்தை பற்றி அவ்வளவு பெருசா தெரியாது. ஆனால் இந்த தலைவர் அடிக்கடி சொல்வார், கிறிஸ்துவம் என்பது நம்மை மீட்க வந்த தத்துவம் என்று சொல்வார். அது இந்த கதையில் அப்படியே சிறப்பு தோழர்கள். நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், ஆனா அதுல அந்த கிறிஸ்துவர்கள் எப்படிலாம் இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கடந்த 25 ஆண்டுகளாக நான் இஸ்லாம் கண்ட்ரியில இருந்துட்டேன். 95 போயிட்டு ஏறக்கூட 2020 வரைக்கும் என் வாழ்க்கை அங்கேயே போயிடுச்சு. அவளுக்கு தொடர்பு இல்லை. ஆனா ஷார்ஜால துபாயில பல சர்ச்சுகளை நான் கட்டியிருக்கிறேன் ஒரு இன்ஜினியர் முறையில. அதுல ஒரு ஃபாதர் வர்றாருங்க, அது உண்மையில இருக்காங்க. அந்த ஃபாதர் அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர். அந்த பையனுக்கு சாதாரண ஒரு தலித்து பையனுக்கு அவனுக்கு அவ்வளவு ஒரு தந்தையை மட்டுமல்ல, ஒரு குருவாக இருந்து, குருவாக மட்டுமல்ல நண்பனாக சேர்த்து அவருக்கு வளர்ந்தபடி சேர்த்து ஒளியே அடிக்கிறாப்புல. ஒரு 2 வயசு சாப்பிடுறாரு, கொண்டு வந்திருக்கிறாப்புல. ஒரு நண்பராக ஆகிறாரு. முதல்ல தந்தையாக இருக்கிறார், அடுத்து குருவாக இருக்கிறார், அடுத்து நண்பனாகவே மாறி விடுகிறார். அவ்வளவுக்கு ஃபாதர்களால் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஓரளவுக்கு தமிழ்நாட்டின் தலைவர் சொன்ன மாதிரி சாதி ஒழிந்திருக்கிறது. தலித் இளைஞர்கள் படித்து இருக்கிறார்கள் என்றால் சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் படிப்பை கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் ரெட்டமலை சீனிவாசன், ஐயதாச பண்டிதர் படிக்காத படிப்பாளர் நீங்க படிச்சு போட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் வச்சுக்கலேன் இந்த யூடியூப்ல பேசும்போது. அப்ப அவ்வளவுக்கு தலித் இளைஞர்கள் படித்து முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் இந்த தலைவர் சொன்ன அந்த கருத்து உண்மையா இருக்கு. பார்த்தீங்களா, கிறிஸ்துவம் என்பது நம்மை மீட்க வந்த தத்துவம். அப்ப அந்த அவ்வளவு எனக்கு தெரிய நான் நிறைய புக்கு படிச்சிருக்கிறேன். எனக்கு அதான் வேலையே. கடந்த 5 ஆண்டுகளாக இங்க ஒரு வேலை இல்லை, வெட்டியும் இல்லை. ஏன்னா இங்க ஒரு கிளாஸ் ரூம் கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டாங்க. கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சொல்லுவாங்க, எது தர மாட்டாங்க, அவன் அதுக்குள்ள போக வேண்டாம்.
தனிப்பட்ட ஆட்களும் செய்ய மாட்டாங்க, சமுதாயத்துக்கும் செய்ய மாட்டாங்க. இதான் யதார்த்தம். நான் சொல்றது வந்து சும்மா போற போக சொல்ல. நான் ஒண்ணு வெற்றி பெற்ற ஒரு கிளாஸ் ரூம் கான்ட்ராக்டர் இங்க என்னுடைய சொந்த காசை போட்டு சிவகங்கை ஏரியால செட்டு பேர் நான் கட்டியிருக்கிறேன். துபாயில ஏறக்குறைய ஷார்ஜால நெட்ல போட்டு மசூத் பில்டிங் கான்ட்ராக்டிங் ப்ராஜெக்ட் டைரக்டர் நான் ஏறக்குறைய பல பில்டிங் கட்டியிருக்கிறேன். ஆனா இங்க வந்து சாதாரண வாஜர் கூட கொடுக்க மாட்டாங்க. ப்ரொஃபைல் பாக்குறாங்க, இப்ப சரவணா ஓகே வேலை எடுத்து கேட்கறாங்க. அங்க போன சரவணனே சங்கத்தம் இல்லையா அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. அப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்புல இளைஞர்களை அரசியல்படுத்துவதற்கு எங்களை பற்றிய அரசியல் கட்சி இருக்கலாம். நான் முன்னே சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கதையை கூட கதை எவ்வளவு ஒரு சிறப்போ, இந்த நாவல் எவ்வளவு சிறப்போ, அதை போல தோழருக்கு ஒரு சிறப்பான ஒரு தோழருங்க. எப்படின்னா அரசியல் நான் பல பேரும் நெருக்கமாக பழகிருக்கிறேன். யாருக்கும் போக்குள்ள பழகல. அவ எப்படி இருக்கிறாங்கன்னா கோப்பா சொல்ற தப்பு இல்லை, எல்லாம் இளைஞர்கள் இருக்கிறாங்க. டால்ஸ்டாய்ன்ற ஒரு அறிஞர் ஒரு கருத்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, புரட்சி ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே புரட்சி உருவாக்கணும்னா புரட்சியோட நாடு நமக்கு ரொம்ப முக்கியம். புரட்சியாளர்கள் புரட்சி செய்கிறார்கள். காலப்போக்கில் அந்த புரட்சி நடத்துவதற்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம், பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பணத்தை ஈட்டுவார்கள், புரட்சி செய்வார்கள். ஒரு குறிப்பிட்ட படிநிலையில் நம்ம புரட்சியை செய்வது இந்த பணத்தை ஈட்டுவதற்காகத்தான், அந்த பணத்தை பாதுகாப்பதற்காகத்தான். அதாவது காலத்தில மாற்றம் ஏற்பட்டு விடும். அந்த படிநிலையில கால சூழ்ச்சியில சுழற்சியில கால சுழற்சி சூழ்ச்சி அவர் சொல்றாரு. அவர்கள் கால சுழற்சி பற்றி சொல்ற சூழ்ச்சி என்று சொல்கிறார். அதுல வந்து சிறு வயதில் இருக்கும் பொழுது புரட்சியை ஆரம்பிக்கும் பொழுது இதுதான் கிழக்கு பக்கம் சொன்னேன். அப்படியே வயது முதிர்ந்த பிறகு இதுதான் மேற்கு பக்கம். எப்ப நல்லதுன்னு சொல்லவே கெட்டதுன்னு மாறி விடுகிறார்கள். இல்லை என்றால் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க அப்படின்னு நான் சொல்லல, சங்கத்தமிழ் சொல்ல டால்ஸ்டாய் என்ற மாபெரும் அறிஞர் சொல்லுகிறார். அந்த வகையில் நான் பார்த்த வரையில் தமிழகத்தில் இன்னைக்கு இந்த கொள்கைக்காக களமாடினமோ அதே கோட்பாடோடு களமாடக்கூடிய அரசியல் எழுச்சி தமிழர் என்றால் சமூக விடுதலையில் எனது அன்பு நண்பர், அன்பு தோழர் எவிடன்ஸ் கவி என்பதை நான் சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இவரை போன்ற அறிஞர் பெருமக்கள், இவரை போன்ற கள போராளிகள் நீங்கள் வெறும் களத்தில் மட்டும் இருந்தால் பற்றாது, அரசியலுக்கு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தையின் சார்பாக நான் கூறி என ஆளுநர் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் பேசுற ஸ்டைல பார்த்தாங்க அரசியல் ஸ்டைல் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதோட முடித்துக் கொண்டு அன்பு நண்பர்களே, எனக்கு பிறகு இயக்குனர் பேசுவாரு, குறுக்கமா பேசுவாரு, நிச்சயமா கலையை படிச்சிருப்பாரு. அவரே ஒரு கருப்பர் நகரங்க. அப்ப கருப்பு ரச்சனையை பற்றி சிறப்பாக சொல்லுவார். நண்பர்களே, இது சும்மா நான் சாதாரண நிகழ்ச்சியாக நினைக்கவில்லை. உண்மையிலே உங்களுடைய சமூக பணி வெறும் சமூக புரட்சி மட்டும் பண்ணா பார்த்தாது, அரசியல் புரட்சி உருவாக்க வேண்டும். புரட்சியர் அம்பேத்கர் சொன்னாரு, நம்ம பிரச்சனைகளுக்கெல்லாம் திறவுகோல் அரசியல் அதிகாரம் தான், ஆட்சி அதிகாரம் தான். உங்க புத்தகத்தை எப்படி மதிக்கிறோம் அதை போல புரட்சியர் அம்பேத்கருடைய புத்தகம் 37வது தொகுப்பு தமிழ்ல சொல்லுவாங்க, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் எந்த சூழ்ச்சியை வேண்டுமென்றாலும் செய்யலாம், எந்த சரியை வேண்டுமென்றாலும் செய்யலாம். நீ ஆட்சி அதிகாரத்துக்கு போனாங்க நாட்டிற்கு நல்லது நடக்கும். நான் சொல்றேன், அம்பேத்கர் வீட்டுக்குள்ள எழுதி வை, நான் தான் அடுத்த பிரதமர் என்று. நான் இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை தந்துவிட்டேன், இந்தியாவுக்கு நான் ஒரு கொடியை கூட கொடுத்து விட்டேன். நீ நினைக்கிற தேசிய கொடியை பெங்கால் எந்தையா உருவாக்கினார் என்று. அது இருக்கிற தர்ம சக்கரம் புரட்சியார் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது. காந்தி என்ன சொன்னார், ராட்டராக்க சொன்னாரு, இன்னொருத்தர் வந்து திலகர் ஓமைக்க சொன்னாரு, இன்னொருத்தர் சுஸ்தியக்க சொன்னாரு. ஆனால் புரட்சியார் அம்பேத்கர் மட்டும்தான் அது தர்ம சக்கரம்